நம்மளால் சில நபர்கள்ட்ட ஒத்துப்போக முடியாது. அது டீம் லீடராக இருக்கலாம், பிக்சராக இருக்கலாம், அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்கிற மாதிரி அப்லைன் அண்ட் டவுன்லைன் டீம் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, அந்த நபரை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ, என்ன விஷயத்த நமக்காக அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு, அது உங்களுடைய வளர்ச்சிக்கு கரெக்டாக இருக்கா, அந்த வளர்ச்சி வருமா, அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த விஷயம் அவங்க சொல்கிறது யாராக வேணாலும் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட நபராகவும் இருக்கலாம். நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு நம்ம அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்கணும். எஸ், இவங்க சொன்னது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளை வளர்த்து விடும், நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு திங்கிங், அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடந்துருந்துச்சு. அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை உண்மையிலேயே அவர் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இதே விஷயம் அந்த நபரை பிடிக்கணுன்றது கிடையாது. அப்போ அந்த நபரை நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டாலே போதும். இதே மாதிரி தான் டீம் சொல்கிற விஷயங்களை டீம் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதில் சக்ஸஸ் வந்திருக்கும். அந்த விஷயங்களை கவனிக்கணும், கேட்கணும். நான் லீடர், நான் உங்களுடைய டீம் லீடர், அல்ல நான் ஹெச்ஆர், நான் அப்லைன், நீங்கள் டவுன்லைன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அந்த இடத்துலையே நம்ம வளர்ச்சிக்கு தடை விதிக்கிறோம், அல்லது நம்ம வளராமல் இருக்கிறோம், நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்றது தான் அர்த்தம். சம்திங் அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க, என்ன விஷயங்களோ சொல்ல வர்றாங்க, அந்த டீம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், அந்த டீம் வளரும். அவங்க சொன்ன விஷயங்கள் சரிதான், அல்லது டீம் அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத அந்த நபர், அந்த அப்ளைனோ லீடரோ அல்லது ஹெச்ஆரோ, அந்த டீம் சொல்கிற விஷயங்கள், டீமில் யாரோ ஒரு சொல்கிற விஷயங்கள் வளர்ச்சியை கொடுக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, உண்மையிலேயே அதை ஃபாலோ பண்ணால் வளர முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி அது எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னா, அதனால் ஒரு வளர்ச்சி வரும். எல்லாருடைய விஷயங்களும் எல்லாரும் அனுபவத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ அது நமக்கு செட் ஆகுமா, அது நமக்கு நம்ம டீமுக்கு அது நல்ல விஷயம் தானா அப்படின்றத திங்க் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது ஒரு அப்ளைன், ஒரு லீடர், ஒரு ஹெச்ஆர், டீம் லீடர், இவங்களுடைய பக்குவம், இவங்களுடைய அந்த அனுபவம், அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் அவங்களுடைய திறமை. மற்றவங்களுடைய டேலண்ட்டை என்றைக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஒரு லீடருடைய டேலண்ட். தான் மட்டும் நின்று தான் மட்டும் பேசிட்டு மற்றவங்களுடைய கருத்தை கேட்காம எனக்கு எல்லாம் தெரியும் பாரு அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க அதோட சங்கு தான்.